அகிலம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நாளுக்கான காலை நேர பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னதாக முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். விசேட சுற்றி வளைப்பில் நூற்றுக்கணக்கானோர் கைது. திருகோணமலையில் பரபரப்பு, இரவோடு இரவாக அகற்றப்பட்ட புத்தர் சிலை. சாரதி அனுமதி பத்திரத்துக்காக காத்திருப்போருக்கு முக்கிய அறிவிப்பு. இலங்கை வரும் வெளிநாட்டு பயணிகளுக்கு வெளியான முக்கிய அறிவிப்பு. போலீஸ் திணைக்களத்தின் உயர் பதவிகளில் மாற்றம். கொட்டாஞ்சேனை துப்பாக்கி சூடு, கைதான மற்றொரு பெண். யாழ் உள்ளிட்ட பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை. நேட்டோவை அச்சுறுத்தும் ரஷ்யா, போருக்கு முன்னாயத்தமாகும் ஜெர்மனி. பாகிஸ்தான் வெடிகுண்டு தாக்குதலில் இருந்து தப்பிய எக்ஸ்பிரஸ் ரயில் தொடர்வென விரிவான செய்திகள். நாடளாவிய ரீதியில் நேற்று முன்தினம் போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட விசேட சுற்றி வளைப்பில் பலர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. அதற்கமைய 31,873 பேர் பரிசோதிக்கப்பட்டுள்ளதுடன் சந்தேகத்தின் பேரில் 769 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் 29 பேர் குற்றங்களுடன் தொடர்புடைய மற்றும் நேரடியாக அடையாளம் காணப்பட்டுள்ளனர். அதே நேரம் கைது செய்ய பிறப்பிக்கப்பட்ட பிடியாணிகளுக்கு அமைய 322 பேரும், திறந்த பிடியாணிகளுக்கு அமைய 153 பேரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதேவேளை மதுபோதையில் வாகனம் செலுத்திய 17 பேரும், கவனக்குறைவாக வாகனம் செலுத்திய 31 பேரும் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். அத்துடன் பிற போக்குவரத்து குற்றங்களுக்காக 4,528 பேர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்று போலீஸ் ஊடகப் பிரிவு குறிப்பிட்டுள்ளது. திருகோணமலை கடற்கரை அருகில் சட்டவிரோதமாக கட்டப்பட்டு வரும் பௌத்த மதஸ்தலத்தில் வைக்கப்பட்ட புத்தர் சிலை அகற்றப்பட்டுள்ளது. புத்தர் சிலையை வைப்பதற்காக அப்பகுதியில் பலர் கடும் எதிர்ப்பு தெரிவித்ததை தொடர்ந்து காவல்துறையினரால் குறித்த சிலை அகற்றப்பட்டு கொண்டு செல்லப்பட்டதாக கூறப்படுகின்றது. இந்த நிலையில் குறித்த பகுதியில் சற்று பதற்றமான சூழ்நிலை நிலவுவதால் காவல்துறை மற்றும் விசேட அதிரடிப்படையினர் பாதுகாப்பிற்காக குவிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிய வருகின்றது. இந்நிலையில் சம்பந்தப்பட்ட சட்டவிரோத கட்டுமான பணிகள் தொடர்பாக கரையோர பாதுகாப்பு மற்றும் கரையோர வளங்கள் முகாமைத்துவ திணைக்கள அதிகாரிகளினால் திருகோணமலை துறைமுக காவல் நிலையத்தில் இன்று முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து சம்பந்தப்பட்ட இடத்தின் கட்டுமான பணிகள் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டதாகவும், இது தொடர்பாக நீதிமன்றில் காவல்துறையினரால் வழக்கு தொடரப்பட்டதாகவும் அறிவிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஓட்டுநர் உரிமங்களை அச்சிடும் பணி மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. அச்சிடும் அட்டைகள் இல்லாததால் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த செயற்பாடு மீள ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் தெரிவித்துள்ளது. அதற்கமைய தினமும் சுமார் 6,000 ஓட்டுநர் உரிமங்களை அச்சிட திட்டமிடப்பட்டுள்ளது. ஓட்டுநர் உரிமங்களை அச்சிடுவதற்கு தேவையான அட்டைகள் இல்லாததால் கடந்த காலங்களில் கிட்டத்தட்ட 3,50,000 ஓட்டுநர் உரிமங்கள் குவிந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அச்சிடும் அட்டைகளை வழங்குவதன் மூலம் தொடர்புடைய ஓட்டுநர் உரிமங்களை அச்சிடும் பணி உடனடியாக தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் குவிந்து கிடக்கும் ஓட்டுநர் உரிமங்களை அச்சிடும் பணியை முடிக்க திட்டமிட்டுள்ளதாகவும் மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதேவேளை எதிர்காலத்தில் சாரதி அனுமதி பத்திரத்திற்கு விண்ணப்பித்து 14 நாட்களுக்குள் ஓட்டுநர் உரிமத்தை வழங்கவும் மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் திட்டமிட்டுள்ளது. இலங்கையில் செல்லுபடியான சர்வதேச சாரதி அனுமதி பத்திரம் அல்லது தமது நாட்டின் சாரதி அனுமதி பத்திரம் இல்லாத வெளிநாட்டவர்கள் எந்தவொரு வாகனத்தையும் ஓட்டுவதற்கு அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்று போலீஸ் ஊடக பேச்சாளர் எஃப்யூ வுட்லர் அறிவித்துள்ளார். சுற்றுலா பயணிகள் சட்டவிரோதமாக முச்சக்கர வண்டிகளை ஓட்டிச் செல்லும் போக்கு அதிகரித்து வருவதை போலீஸ் அவதானித்துள்ளதாக குறிப்பிட்ட அவர், இது சட்டவிரோதமானது என்றும் இந்த வாடகை வாகனங்களின் உரிமையாளர்களுக்கு எதிராக போலீஸ் கடுமையான நடவடிக்கை எடுத்துள்ளது என்றும் தெரிவித்துள்ளார். வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் மற்றும் உள்ளூர் பயணிகள் என அனைவரும் நாட்டில் வாகனங்களை பயன்படுத்தும் போது இலங்கையின் மோட்டார் வாகன போக்குவரத்து சட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள விதிமுறைகளுக்கு கண்டிப்பாக கட்டுப்பட வேண்டும்.
செல்லுபடியான அனுமதி பத்திரம் இல்லாமல் பல வெளிநாட்டவர்கள் வாகனம் ஓட்டுவது கண்டறியப்பட்டதால் அவர்களுக்கு எதிராக போலீஸ் சட்டத்தை கடுமையாக நடைமுறைப்படுத்தும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை போலீஸ் திணைக்களத்தின் உயர் பதவிகளில் மாற்றங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. போலீஸ் மா அதிபர் சட்டத்தரணி பிரியந்த வீரசூரியவின் பரிந்துரையின் பேரில் தேசிய போலீஸ் ஆணைக்குழுவின் அனுமதியுடன் 6 சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர்களுக்கு புதிய பொறுப்புகள் வழங்கப்பட்டுள்ளன. ஒழுக்காற்று நடவடிக்கையின் அடிப்படையில் சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் லலித் பதிநாயக்க போலீஸ் நிர்வாக பிரிவு பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டு மத்திய மாகாணத்திற்கான பிரதி போலீஸ் மா அதிபராக நியமிக்கப்பட்டுள்ளார். போலீஸ் திணைக்களத்தின் புதிய நிர்வாக பிரிவு பொறுப்பாளராக சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் சஞ்சீவ தர்மரத்ன நியமிக்கப்பட்டுள்ளார். முன்னதாக மேல் மாகாணத்திற்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மா அதிபராக இருந்த சஞ்சீவ தர்மரத்ன கடமையாற்றியிருந்தார். பயிற்சி மற்றும் மேற்பட்ட பயிற்சி பிரிவிற்கு பொறுப்பாக கடமையாற்றி வந்த சஜீவ மெதவத்த தற்போது மேல் மாகாண சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபராக நியமிக்கப்பட்டுள்ளார். வடக்கு மாகாணத்திற்கு பொறுப்பாக கடமையாற்றி வந்த பிரதி போலீஸ் மா அதிபர் திஷ தனபால வடமத்திய மாகாணத்திற்கு இடமாற்றப்பட்டுள்ளார். வடமத்திய மாகாணத்திற்கான பிரதி போலீஸ் மா அதிபர் புத்திக ஸ்ரீவர்த்தன தற்போது வடக்கு மாகாண பிரதி போலீஸ் மா அதிபராக நியமிக்கப்பட்டுள்ளார். போலீஸ் பயிற்சி மற்றும் மேம்பட்ட பயிற்சி பிரிவின் சிரேஷ்ட போலீஸ் மா அதிபர் பதவிக்கு சம்பத் குமார லியனகே நியமிக்கப்பட்டுள்ளார். குற்றம், போக்குவரத்து, குழந்தைகள் மற்றும் பெண்கள் பிரிவுக்கான பொறுப்பு சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் ரன்மல் கொடிதுவக்கிற்கு வழங்கப்பட்டுள்ளது. முன்னதாக குற்றம் மற்றும் போக்குவரத்து பிரிவுகளுக்கான பொறுப்பினை வகித்து வந்த நிலையில் சிறுவர் மற்றும் பெண்கள் விவகார பொறுப்பும் ரன்மல் கொடிதுவக்கிற்கு வழங்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. கொட்டாஞ்சேனை பிரதேசத்தில் அண்மையில் இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டு சம்பவம் தொடர்பில் மற்றொரு பெண்ணொருவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். கடந்த 7ஆம் திகதி கொட்டாஞ்சேனை போலீஸ் பிரிவின் 16ஆம் ஒழுங்கை பிரதேசத்தில் குறித்த துப்பாக்கி சூடு இடம்பெற்றது. இச்சம்பவம் தொடர்பில் கொழும்பு மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவினர் மேற்கொண்ட மேலதிக விசாரணைகளின் போது குறித்த பெண் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்டவர் கொழும்பு 13 ஆட்டுப்பட்டி தெருவை சேர்ந்த 32 வயதான பெண் என தெரிய வந்துள்ளது. கொழும்பு மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவினர் மேற்கொண்ட விசாரணையில் இந்த குற்றத்தை செய்ய வெளிநாட்டில் வசிக்கும் ஒரு குற்ற கும்பல் உறுப்பினருடன் தொடர்பை பேணி குற்றவாளிகளுக்கு மோட்டார் வாகனம் ஒன்றை வழங்கியமை மற்றும் கொல்லப்பட்டவர் பயணித்த வீதி பற்றிய தகவல்களை இந்த சந்தேக நபர் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பல் உறுப்பினருக்கு வழங்கியுள்ளமை தெரிய வந்துள்ளது. அதன்படி மேற்கொள்ளப்பட்ட மேலதிக விசாரணைகளின் அடிப்படையில் குறித்த சந்தேக நபர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இச்சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கொழும்பு மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவினர் மேற்கொண்டு வருகின்றனர். இச்சம்பவம் தொடர்பில் பலர் கைது செய்யப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இலங்கையை சூழவுள்ள தாளமுக பகுதி தொடர்ந்து நிலைப்பட்டிருப்பதுடன் நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளது. நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் ஆங்காங்கே மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். வடக்கு, வடமத்திய, கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் இடைக்கிடையே மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என அந்த திணைக்களம் வெளியிட்டுள்ள வானிலை முன்னறிவிப்பில் வெளிவந்துள்ளது. வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யலாம். நாட்டின் ஏனைய பகுதிகளில் சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிகளவான ஓரளவு பலத்த மழை பெய்யலாம். மேல் சப்ரகமுவ, மத்திய மற்றும் தென் மாகாணங்களில் சில இடங்களில் அதிகாலை வேளையில் பனிமூட்டமான நிலைமை காணப்படலாம். இடியுடன் கூடிய மழையின் போது ஏற்படக்கூடிய தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படும் ஆபத்துக்களை குறைத்துக் கொள்ள தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது. ஜெர்மனியில் தற்போது சுமார் 1,82,000 இராணுவத்தினர் பணியாற்றி வருகின்றனர். ஆனால் நேட்டோ உறுப்பினரான நாடுகள் மீது ரஷ்யா தாக்குதல் நடத்தும் அபாயம் அதிகரித்து வருவதாக இராணுவ தலைவர் ஹார்ஸ்டன் ஃப்ரூயர் சமீபத்தில் எச்சரித்ததை தொடர்ந்து நாட்டின் பாதுகாப்பு திறனை பலப்படுத்தும் முயற்சியில் ஜெர்மனி முக்கியமான முடிவை எடுத்துள்ளது.
அதன்படி கட்டாய ராணுவ சேவை முறையை மீண்டும் அறிமுகப்படுத்த அந்நாட்டு அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது. இந்த புதிய முறையில் 18 வயதை கடந்த அனைத்து குடிமக்களும் ராணுவ சேவைக்கு தகுதியுள்ளவர்களா என்பதை மதிப்பிட மருத்துவ பரிசோதனைக்கு உட்பட வேண்டும். ராணுவ சேவை ஆண்களுக்கு கட்டாயமாக இருக்கும் போது பெண்களுக்கான சேவை விருப்ப அடிப்படையில் வழங்கப்படும் என்று அரசு விளக்கியுள்ளது. இந்த தொடர்பான சட்டமூலம் இந்த ஆண்டு இறுதிக்குள் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. திட்டம் நிறைவேற்றப்பட்டால் அடுத்த 10 ஆண்டுகளில் ஜெர்மனி தனது ராணுவ படையை 2,60,000 வீரர்களாக அதிகரிக்க இலக்கிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் கட்டாய ராணுவ சேவை திட்டம் அரசியல் விவாதத்தையும் தூண்டியுள்ளது. குறிப்பாக இடதுசாரி கட்சிகள் இது சமூகத்துக்கு தேவையற்ற அழுத்தம் தரக்கூடியது என்று வாதித்து கடும் எதிர்ப்பினை பதிவு செய்து வருகின்றன. இருப்பினும் ரஷ்யாவின் அச்சுறுத்தல் கருத்தில் கொள்ளப்படும் நிலையில் நாட்டின் பாதுகாப்பை வலுப்படுத்த இது அவசியமான முடிவாக அரசாங்கம் வலியுறுத்துகின்றது. பாகிஸ்தானில் வெடிகுண்டு தாக்குதலில் இருந்து எக்ஸ்பிரஸ் ரயில் தப்பியுள்ளது. பாகிஸ்தானின் பலூசிஸ்தான் மாகாணத்தில் உள்ள குவேட்டா நகரில் இருந்து பெஷாவருக்கு ஜாஃபர் எக்ஸ்பிரஸ் ரயில் ஞாயிற்றுக்கிழமை புறப்பட்டது. இந்த நிலையில் ரயிலை குறிவைத்து நசிராபாத் மாவட்டத்தில் ரயில் தண்டவாளத்தில் வெடிகுண்டை மர்ம நபர்கள் பதுக்கி வைத்துள்ளனர். பின்னர் அவர்கள் ரிமோட் மூலம் அந்த வெடிகுண்டை வெடிக்க செய்துள்ளனர். ஆனால் அதற்கு முன்பே அந்த இடத்தை விட்டு ரயில் கடந்து சென்று விட்டதால் பயணிகள் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினர். சம்பவத்தை தொடர்ந்து காவல்துறை மற்றும் பாதுகாப்பு படையினர் அந்த பகுதியினை சுற்றி வளைத்து விசாரணையை தொடங்கியுள்ளதாக நசிராபாத் மூத்த காவல் கண்காணிப்பாளர் தெரிவித்துள்ளார். இத்துடன் இன்றைய நாளுக்கான காலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்து இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் டிவியுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.